நான் ஒரு கழுகுடா. நான் காக்கா கழுகு மெழுகு சேர்ந்த கலவட்டா. வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள். நாங்கள் ஹோஸ்ட் ஜாக்கி சான் சீசன் 3. இந்த சீசன் முழுக்கவே நம்ம அங்கிளுக்கும் மாயாவிக்கு தான் ஒரு மிகப்பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கும். மந்திரத்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அங்கிள் வெர்சஸ் மாயாவின்னு சொல்லி அந்த ஃபைட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த டீமில் இருக்கீங்க, அங்கிள் டீமா மாயாவி டீமா சொல்லி கிழக்காம போடுங்க. இந்த சீசனில் 17 எபிசோட் கிட்ட இருக்கு. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபில்லராக தான் இருக்கும். ஸோ மெயின் ஸ்டோரி மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த எபிசோட்ஸ் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுவும் தமிழில் பார்த்தீங்கன்னா விழுந்து சிரிப்பீங்க. அந்த அளவுக்கு தரமான சீசன். பார்த்தவங்க தோச்ச மறக்க வைக்கலாம். பாருங்க, வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஷெண்டோட மந்திரக்கற்கள் செக்ஷன் 30 சேஃபாக இருக்குது. இப்போதைக்கு ஷெண்டு கூட சேர்ந்து மற்ற எல்லா அர்க்கர்களையுமே பார்த்தீங்கன்னா அடைச்சாச்சு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஜாக்கி சான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காரு. அந்த நிம்மதியில் குச்சி வச்சு கலர்ற மாதிரி இந்த பக்கம் மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 30 நோக்கி வந்துட்டு இருக்கான். அவனுக்கு இப்போதைக்கு ஷெண்டோட அந்த மந்திரக்கற்கள் தேவைப்படுது. அதுவே ஆப்போசிட்டில் வால்டரோட ஆளுங்க பிச்சைக்கார நிலைமையில் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க. கையில் 10 பைசா கிடையாது. ஷெண்டுவை நம்பி மொத்த காசுமே அவங்க ஏமாந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஷெண்டோட அந்த மந்திரக்கற்களை யூஸ் பண்ணி ஏதாச்சும் கொள்ளடிச்சா மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் நீங்கள் அடியாட்கள் நான் முதலாளின்னு இல்லாமல் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்வோம். வரப்பங்களாம் 50-50 பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜேஷ், சங்கர், ராசப்பா இவங்க 3 பேருமே பிரெயின் வாஷ் பண்ணி செக்ஷன் 30 இருக்க அந்த மந்திரக்கற்களை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. ஸோ இவங்களுமே நம்பி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஜூலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுராத்திரி ஸ்கேட்டிங் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக மாயாவி உள்ளே புந்து எல்லா மந்திரக்கற்களையுமே எடுக்க ட்ரை பண்ணும்போது மாயாவியை தடுக்கிற மாதிரி டார்க் ஹேண்ட் ஆளுங்களே வந்து அவங்க 2 பேருக்குமே ஒரு சின்ன சண்டை நடக்குது. அந்த இடத்துல மாயாவி சுப்புனி மங்குடி 3 பேருமே கூட்டிகிட்டு வந்து அடி பொழந்து கட்டுறாரு. நம்ம ஜாக்கி சானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி சமூகங்கள் கண்டிப்பாக நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஏர்னர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதில் நம்ம மாயாவுடைய ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மேஜிக் மூலிமா கட்டுப்படுத்தி அடிச்சு வச்சிருக்காரு. இந்த மாயாவியும் இந்த டாக்டர் ஆளுங்களும் எப்போ பார்த்தாலும் அந்த கல்லுக்காகவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கல்லையே மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற தாட்டில் ஜாக்கி சான் இப்போதைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரேகன் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம ஜாக்கி சான் அந்த கற்களை குறி வச்சு அடிக்கிறாரு. அந்த ரேகன் இந்த கற்களை அடிச்சு நுறுக்கிது. ஆனால் அதுக்குள்ள இருக்க அந்த சக்தியை கண்டிப்பாக அழிக்க முடியாதுல. அந்த சக்தி இப்போதைக்கு உலகத்தில் இருக்க எல்லா மூல முழுக்கங்களையுமே ஸ்ப்ரெட் ஆயிடுது. அப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஜாக்கி சான் நினைக்கிறாரு. மாயாவி டார்க் ஹேண்ட் ஆளுங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பட் அங்கிள் உள்ள போந்து இப்போதான்டா கஷ்டப்பட்டு எல்லா கற்களுமே எடுத்து வச்சோம், நீ டக்குன்னு எல்லாத்தையுமே உடச்சி அந்த சக்தியை மூல முடுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டா. இப்போதைக்கு அந்த சக்தி அதோடைய உரிய மிருகங்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கும். இப்போ இந்த மிருகங்களை தேடுற மாதிரி வச்சிட்டியாடா கொய்யால அப்படிங்கிற மாதிரி திட்டி இந்த பக்கம் நம்ம ஜாக்கி சானுக்கு உண்மையை உறக்க சொல்றாரு. ஜூலிக்கு சந்தோஷம், திரும்ப உலகம் முழுக்க சுத்தலாம்ல. மாயாவியோட அடியாட்களை அங்கிள் அடைச்சு வச்சிருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் வால்டரோட அடியாட்களே தன்னுடைய அந்த சுப்புனி மங்கிரியா மாற்றிக்கலாம் சொல்லி டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி தன்னுடைய அடிமைக்கெல்லாம் மாற்றிடுறாரு. ஸோ இப்போதைக்கு முதல் மந்திரங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான நாய் மந்திரங்களை தேடி நம்ம மாயாவி போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் அந்த விஷயத்தை அங்கிள் கண்டுபிடிச்சு பக்கத்தில் இருக்க ஒரு நாய் கண்காட்சிக்கு போகிறாங்க. அங்கே இருக்க பெரிய பெரிய நாய்கள் கூட ஒரு குட்டி நாய் மம்பிள்துக்கிட்டே இருக்கு. அதை தெரு நாயின்னு சொல்லி ஒதுக்கி வைக்க இந்த பக்கம் நம்ம ஜாக்கி சான் எந்த நாயின்னு சொல்லி நமக்கு தெரியல, மொத்த நாயுமே தூக்கிட்டு ஓடுவோம்னு சொல்லி அங்கே எல்லாத்தையுமே கூட்டு கிளம்புறாரு. மாயோட புது அடியாட்கள் சங்கர், ராஜேஷ், ராசப்பா, சுப்புனி மகிழியா வந்து இந்த பக்கம் திரும்ப நம்ம ஜாக்கி சான் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. அத்தனை நாய்களில் அந்த தெரு நாய் மட்டும் நம்ம ஜூலி கூட ஒன்றா சேர்ந்துருது. ஸோ ஜூலியை அடிக்க வந்த இந்த மாயாவியை அது தனியாலாம் எதிர்த்து நிற்க அந்த மாயாவி செத்துப்போன்னு சொல்லி அது மேலே அதிகமான பவர் கொடுக்குறாரு. அந்த தீய சக்தி இந்த நாயை ஒன்றுமே பண்ணல. இதுக்கு தான் இமோட்டல் சக்தி இருக்குல்ல. அப்போதான் மாயாவிக்கும் புரியுது. உடனே அந்த சக்தி எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அங்கிள் சும்மா இருப்பாரா, உள்ள வந்து தன்னுடைய மந்திர சக்தியை வச்சு இந்த பக்கம் மாயாவை கட்டுப்படுத்த அந்த நாயை ஜாக்கி சான் சேஃப் பண்ணிடுறாரு. ஸோ முதல் மந்திரங்கள் இப்போதைக்கு அவங்க கையில் கிடச்சிச்சு. அடுத்தது புலி மந்திரங்களை தேடி போயிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து லாஸ் வேகாஸில் இருக்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் ஜாக்கி சானும் மாயாவியும் ஒரே டைமில் தான் போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய டைகரோட ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கேன். சாஷான்னு சொல்லி ஓனா நரி அப்படின்னு சொல்லி 2 பேர் தான் அந்த ஷாஷாவை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்கி உள்ள போந்து அந்த ஷாஷாங்கிற டைகரை பார்த்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த மிருகம் உடனே பயந்து 2 பிரிஞ்சுது. ஸோ 2 பிரிஞ்சு அந்த மிருகத்தை கட்டுப்பட்டலாம் ட்ரை பண்ணும்போது நடுவில் ஜூலியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறான். பட் அந்த மிருகத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆப்வியஸ்லி அது மொத்தமாகவே அந்த சக்தியை ஜாக்கி சான் உடம்புல பார்த்தீங்கன்னா விடுது. இதை பார்த்த ஜூலி 2 பேருமே பிரிஞ்சாங்கன்னா திரும்ப பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லி உள்ள போது அதை தடுத்து விட்டுறா. ஸோ அந்த பிரிவினை பாதி நடத்த முடியாது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஜாக்கி சானுக்கு 2 தலை இருக்கு, ஒரு நல்ல தலை, ஒரு கெட்ட தலை. ஸோ அந்த பிரிவினை முழுசாக நடந்து முடியல. அங்கிள் ஒரு ஓரமாக மந்திரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் மாயாவியும் அவங்களுடைய அடியாட்களும் உள்ள வந்து அந்த பிரிஞ்சு போன டைகர்ஸை பற்றினா தனித்தனியாக தேடிட்டு இருக்காங்க. ஸோ மாயாவி கிட்ட நல்ல டைகர் கிடச்சிது, அந்த சுப்புனி மங்கினி கிட்ட கெட்ட டைகர் கிடச்சிது. ஸோ 2த்தையுமே இப்போதைக்கு ஒன்றா சேர்த்துடுறாங்க. ஜாக்கி சானோட 2 தலைகளுமே சண்டை போட்டுட்டு இருக்கு. ஒருத்தன் இந்த பக்கம் அங்கிளுக்கு நல்லபடியாக பேச, இன்னொருத்தன் அங்கிளை திட்டிட்டு இருக்கான். ஸோ நிலமை கைமீறி போயிடுச்சுன்னு சொல்லி அங்கிள் கிடைச்சிருக்க மேஜிக்கை யூஸ் பண்ணி இப்போதைக்கு அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பிரிஞ்சிருக்க புளியை அந்த ரெட்டத்தில் ஜாக்கி ஒன்றா பிடிக்க அதே இப்போதைக்கு ஜாக்கி சான்ஸை பார்த்தீங்கன்னா 2 பிரித்து விட்டுது. அப்பா தப்பிச்சோன்னு சொல்லி அந்த கெட்ட ஜாக்கி தப்பிக்க தான் ட்ரை பண்ணுறாரு. பட் மாயாவிட அடியாட்கள் இவங்களுடைய ஃபேமிலி அடிக்கிறத பார்த்தோன்னா கெட்ட ஜாக்கி மனசு பொறுக்காமல் அந்த சண்டையில் இறங்கி பூந்து எல்லாருமே போட்டு பொழந்து கட்டுறாரு. அதே ஒரு ஷோவாக மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக மாயாவி அந்த சக்திகளை யூஸ் பண்ணி அந்த புலிகளை ஒன்றா சேர்க்க ட்ரை பண்ணுறாரு. அதே சாக்கா வச்சு இந்த பக்கம் 2 ஜாக்கியும் அந்த புலிகள் மேலே ஏறி 2 பேருமே ஒன்றா மோஜ் ஆயிடுறாங்க.
merge ஆகிற அந்த சமயத்தில் மாயாவி உள்ள வந்து சிக்க அவரும் அவருடைய அடியாட்களும் பஸ்மமாகிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு புலியுமே ஜாக்கி சானோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. புலிக்கு அப்புறம் என்ன எலிதான். எலியை தேடி மெக்சிகன் சைடில் போகும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 3 பேரும் வந்து நம்ம ஜாக்கி சான் கூட சண்டை போட இவங்களை தனியால் சமாளிக்க முடியாது, நான் உதவி கூட்டு வரேன்னு சொல்லி இந்த பக்கம் ஜூலி மெக்சிகோலேயே வாழ்ந்துட்டு இருக்க பைல்வான் அண்ட் பாபுவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பைல்வானோட ஹெல்ப் மூலிமா 3 பேருமே டிஃபீட் பண்ணி பைல்வானும் ஒன்னா சேர்ந்து இப்போதைக்கு ஒரு தனி குகைக்குள்ள போறாங்க. அந்த குகை முழுக்கவே சில்வரால நிரம்பப்பட்டிருக்கு. அதுல அந்த மெக்சிகோட பழைய கடவுள் குவெட்சல்காட்ல், அதாவது பகவான் பார்த்தீங்கன்னா இருக்காரு. அந்த பகவான் பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை எலியுமே இருக்கு. ஸோ அந்த வெள்ளை எலியை பிடிச்சே திருன்னு சொல்லி பைல்வான் பாஞ்சு போக அந்த எலி பயந்து போய் இந்த பக்கம் பக்கத்தில் இருக்க அந்த பகவானுக்கு பவர் கொடுத்தது. உயிரில்லாத பொருளுக்கும் உயிரை கொடுக்குற வேலையை தானே எலி பண்ணும். ஸோ அந்த வகையில் பகவான் உயிரோட வந்து ஜூலியை பார்க்க அவன் அந்த பழைய காலத்து தேவேந்திரி மாதிரி இருக்கான். ஸோ தன்னுடைய இளவரசியை காப்பாற்றி திருன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல கால முத்திரா மாஸ்க் போட்டுட்டு இருக்க பைல்வானை பார்த்து இவன் தான் எங்களுடைய எதிரி ராக்கோடுகன்னு சொல்லி பைல்வானை போட்டு புரட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பைல்வான் தான் மாஸ்கே கழட்ட மாட்டார்ல, எப்படியாவது தப்பிச்சு ஓடினு சொல்லி அங்கே கிளம்பி போக இந்த பக்கம் ஜாக்கி அங்கிளுக்கு கால் பண்ணி இந்த பகவானை எப்படி திரும்ப மாற்றுறது, சிலையாக மாற்றுறதுன்னு சொல்லி கேட்க அவன் திரும்ப அந்த எலியை தொட்டாலே போதுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி உன்னை மாற்றிடலான்னு ட்ரை பண்ணும்போது ஆப்வியஸ்லி பகவான் செம்ம பவர்ஃபுல். இந்த பக்கம் ஜூலியை தவிர்த்து மீதி எல்லாருமே அடைச்சி வச்சிடுறாங்க. அவங்க எல்லாருமே தீய சக்தி தான் இந்த பகவான் நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக மாயவி அவருடைய அடியாட்களை கூட்டிகிட்டு இந்த பக்கம் அந்த எலியோட சக்தியை எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த பகவானோட ஹெல்ப் மூலிமா ஜூலி அந்த மாயாவுடைய அடியாட்களை அடிச்சு துவம்சம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. பட் இருந்தாலும் மாயாவி அந்த பகவானுக்கே டஃப் கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அந்த எலியை தூக்கிட்டு ஓட்டுற வழியில் சூப்பர் மூஸோட ஒரு பொம்மை கடை இருக்குது. அந்த பொம்மைகளுக்கு எல்லாருக்குமே இந்த பக்கம் எலி மூலிமா சக்தி கொடுத்து அந்த பொம்மைகளை வச்சே மாயாவோட அடியாட்களை அச்சு துவம்சம் பண்ணுறா. அண்ட் அதன் மூலிமா ஆப்வியஸ்லி நம்ம ஜாக்கி சானும் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இந்த மாயாவி கூட ஒரு மிகப்பெரிய சண்டையை நடக்குது. ஸோ அப்போ தான் அந்த பகவானுக்கே உண்மை புரியுது யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு. இவர் பகவான் ஆப்வியஸ்லி தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி மாயாவியை பற்றினா டிஃபீட் பண்ணி அனுப்பிட்ட அப்புறம் இந்த பக்கம் நான் இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் என் இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்வீங்க. அண்ட் இந்த எலிக்குள்ள அதீத சக்தி இருக்குது, அதையுமே பத்திரமா பார்த்துக்கோங்க. ஜூலி இளவரசி இல்லைனாலும் அவளை காப்பாற்ற நான் வருவேன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி அவர் திரும்ப அந்த எலியை தொட்டு கல்லா மாறிடுறாரு. எலி மந்திரங்களோட சக்தியும் இப்போதைக்கு ஜாக்கி சான் கிட்ட கிடைச்சது. அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக எல்லாருமே தரையை நோண்டிட்டு இருக்க அந்த சமயத்தில் 2 பேர் கிட்ட ஒரு குரங்கு பொம்மை கிடைக்குது. ஆப்வியஸ்லி குரங்கு ராஜாவோட பொம்மை. அதோட கால தெரியாதமா இந்த மார்த்தாண்ட பூச்சி எழுக்க அந்த பொம்மை உயிரோட வந்து நான் இந்த ஜாக்கி சான் ஜூலியை பழி வாங்கியே திருவன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. அதே சமயத்தில் நம்ம ஜாக்கி சான் ஜூலி அங்கிள் 3 பேருமே குரங்கு மந்திரக்கால் அந்த குரங்கு தேடி போயிட்டு இருக்காங்க. வாழைப்பழத்தை வச்சு அந்த குரங்கை கண்டுபிடிக்க அது புறாவா மாதிரி நிறைய வித்தை காட்டிட்டு இருக்கு. இந்த பக்கம் குரங்கு ராஜா நம்ம பீமாவை டார்ச்சர் பண்ணி லிட்டரலாக டார்ச்சர் பண்ணி இவங்க 3 பேர் எங்கே போயிருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல கரெக்டாக வந்து இறங்கிடுறாரு. ஸோ அந்த குரங்கு உருமாறுற விஷயம் குரங்கு ராஜாவுக்கே புதுசாக தான் இருக்குது. ஆனால் குரங்குக்கே ராஜா வந்து நிற்கிறேன், என்ன கவனிக்காமல் அந்த குட்டி குரங்கை கவனிச்சிட்டு இருக்கீங்களா, கொய்யால உங்களை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி ஜாக்கி சான் அங்கிளை பார்த்தீங்கன்னா உயிரோட வச்சு வாட்ட ஆரம்பிக்கிறாரு. ஜூலி தன்னுடைய பிளானை யூஸ் பண்ணி அந்த குரங்கை காலையாக உருமாற்றி குரங்கு ராஜா கூடிய சண்டைக்கு அனுப்புகிறான். மாயாவி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தேடாத மாதிரி கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி அங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மேஜிக் வந்து போட்டிருக்காரு. ஸோ என்ன பிரச்சனை நடக்குதுன்னு அவருக்கு சுத்தமாக தெரியல. அந்த குரங்கு உருமாறதை பார்த்தோன்னே மக்கள் எல்லாருமே ஆரவாரம் பண்ணி கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி குரங்கு ராஜாவாக இருக்க எனக்கு கைத்தட்டாமல் அந்த குட்டி குரங்கு கைத்தட்டுவீங்க, அது உயிரோட கொளுத்துறண்டா அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு அந்த குரங்கை ஆட்டியை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க ஒரு எரிமலையை நோக்கி போயிட்டு இருக்காரு. இதை பார்த்தா ஜாக்கி தடுக்க ட்ரை பண்ண ஆப்வியஸ்லி ஒரு குட்டி சுனாமை கிளம்பி போட்டு நம்ம ஜாக்கி சானை ஓர கட்டிடுறாங்க. அந்த பக்கம் அந்த எரிமலை குழம்பை வெடிக்க வைக்கிற மாதிரி அவர் ஏகப்பட்ட வித்தியாசமான மருந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு இருக்காரு. 10வது குறைக்க அந்த குரங்கையுமே பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆகிட்டாரு. ஜாக்கி சான் அங்கிள் அண்ட் ஜூலி 3 பேருமே அந்த குரங்கு ராஜாவை எதிர்த்து நிற்க அப்பதான் மாயாவி கரெக்டாக என்ட்ரி கொடுத்து அந்த குரங்கு சக்தியோட பவர் இந்த குரங்கு ராஜாக்குள்ள தான் இருக்குன்னு அவன் உடம்புல இருந்து சக்தி எடுக்க ட்ரை பண்றாரு. அப்பதான் குரங்கு ராஜா அட முட்டா மூதேவி, நான் அந்த சக்தி வாழ்ந்தவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி எப்படியும் அந்த மாயாவியை கோவப்படுத்தி விட்டுறாரு. மாயாவிக்கு ஆல்ரெடி குரங்கு ராஜா பற்றி தெரிஞ்சிருக்கு, பட் இருந்தாலும் பெருசாக ஒரு சண்டையுமே போடாமல் அந்த குரங்கு ராஜாவை கண்ட்ரோல் பண்ணி சாவடா அப்படின்னு சொல்லி அந்த எரிமலை குழம்புக்குள்ளே போட்டுறாங்க. இதை பார்த்து ஷாக்கான அந்த குட்டி குரங்கு டக்குன்னு யானையாக உருமாறி அந்த மாயாவியை அடித்து போட்டுட்டு ஜாக்கி அங்கிள் ஜூலியை கூட்டிகிட்டு ஓட ஆரம்பிக்குது. பட் நம்ம குரங்குராஜா சொன்ன மாதிரியே எரிமலையை வெடிக்க வச்சிடுறான். அந்த எரிமலை குழம்பு இவங்க உடம்பு மேலே பட்டும் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா குரங்குராஜா பண்ணுறது எல்லாமே காமெடி தானே. ஸோ அந்த வகையில் வெடிச்சது எரிமலையாக இருந்தாலும் உள்ளிருந்து வந்தது ஒரு செரி ஜெல்லி தான். எல்லாருமே ஜாலியாக வயிறார சாப்பிட்டுட்டு சாப்பாடு போடுறதுக்கு நன்றி ராஜான்னு சொல்லி அந்த குரங்குராஜாவை அதே இடத்துல விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ குரங்குராஜாவோட கதை பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த
சேவல் மந்திரக்கால் வச்சிருக்க அந்த சேவல் இருக்கான்னு தெரிய வருது. கோலாலம்பூரில் இருக்க மிகப்பெரிய அந்த டவர் பிரிட்ஜில் தான் அந்த சேவல் உட்காந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் ஜாக்கி அந்த உயரத்தையுமே மதிக்காம எப்படியோ போய் அந்த சேவலை பிடிச்சிட்டாரு. ஆப்வியஸ்லி சப்பனி மங்கனி வந்து டிஸ்டர்ப் பண்ண அவங்களையுமே தள்ளி விட்டு கொண்டுட்டு இந்த சேவலை எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கறதுக்காக அங்கிள் கிட்ட கால் பண்ணும்போது அவர் அடுத்து நான் பன்னி மந்திரக்கால் இருக்க விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அதுவுமே உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குது, அங்கே போய் எனக்காக வெயிட் பண்ணி நான் வந்துகிட்டே இருக்கேன், அந்த மந்திரத்தை அடைக்கக்கூடிய ஒரு பொட்டியை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாரு. நம்ம ஜாக்கி அண்ட் ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் அங்கிள் வரதுக்கு லேட் ஆகுது. ஸோ அவர் வர வரைக்கும் நாம எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்லேயே இருக்க ஒரு ஃபேமஸான பண்ணி இந்த மந்திரக்கால் பண்ணியாக இருக்குமோன்னு சொல்லி அதை விலைக்கு கேட்குறாங்க. பட் அந்த ஓனர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ வேறு என்ன பண்ணுறது, தீய சக்தி கிட்ட வந்து காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி நைட்டாக அதை ஆட்டி போட ட்ரை பண்ணுறாரு. ஜூலி ஹோட்டலில் இல்லாமல் சேவலையுமே கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல சண்டையை வேடிக்கை பார்க்க அந்த வயசான கிழவன் தன்னுடைய அடியாட்களாக வச்சிருக்க பசங்களை கூப்பிடுறான். மாத்தாண்டன் தாண்டவராய 2 பேரையும் பக்கம் நம்ம ஜூலி அண்ட் ஜாக்கியை பிடிச்சிடுறாங்க. நடந்த சண்டையில் அந்த சேவல் வந்து பார்த்தீங்கன்னா கூண்டுலேருந்து எஸ்கேப் ஆகி பக்கத்தில் இருக்க அந்த பன்னி மலை ஏறி 2மே அங்கேருந்து கிளம்பி பறத்து போயிடுது. ஸோ பன்னியின் சேவலை இப்போதைக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஜாக்கி சான் எப்படியோ தப்பிச்சு அந்த பன்னியின் சேவலை கண்டுபிடிச்சிடறாங்க. நம்ம ஜூலி ஆல்மோஸ்ட் அந்த பன்னியை கண்ட்ரோல் எடுத்துடுறான். பட் சேவல் கைவிட அந்த பன்னி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஜாக்கி மேலே வந்தது. ஜாக்கி நாக் அவுட்டு. அந்த கிழவன் இந்த பக்கம் பன்னியை மட்டும் இல்லாமல் பறக்கிற சேவலை பார்த்தோன்னே இதை வச்சு அடுத்த வருஷம் போட்டிலாம் நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லி அந்த சேவலையுமே தூக்கிட்டு கிளம்பி போயிடுறான். அப்போ தான் கரெக்டாக அங்கிள் ரொம்ப லேட் என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த பக்கம் அந்த கிழமை பன்னியும் சேவலையும் ஒரே இடத்துல கட்டி போட மாயாவி வசதியாக போச்சுன்னு சொல்லி 2 சக்தியுமே உள்வாங்க ட்ரை பண்ணுறான். பட் ஆப்வியஸ்லி நம்ம ஜாக்கி ஜூலி உள்ளே பூந்து ஒரு மிகப்பெரிய ரகலையை நடக்குது. அந்த ரகலையில் இந்த பக்கம் சேவல் கொஞ்சம் காண்டாகி அது கட்டி போட்டிருக்க அந்த கயிறோடு சேர்த்து வீடையுமே பார்த்தீங்கன்னா தூக்கி பறக்க ஆரம்பிச்சிது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஷாக். அதை வீட்டை ஃபாலோ பண்ணி அந்த கிழவனும் அங்கிள் பீமான்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. பட் சங்கரோட அந்த சங்கு சக்கர கத்தி இந்த பக்கம் சேவலோட அந்த கயிறை வெட்டி விட அந்த பவர் வீட்டுக்கு கிடைக்கல, வீடு விழ ஆரம்பிக்குது. பட் ஜாக்கி எப்படியோ ஜூலி அண்ட் பன்னியை தன் முதுகில் தூக்கிக்கிட்டு வாயாலேயே அந்த சேவலை கடிச்சிக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ வீடு கீழே வந்து துவம்சம் ஆகிடுது. அண்ட் ஜாக்கி ஜூலி பன்னி அண்ட் சேவல் 4 பேருமே எப்படியும் சேஃபாக லேண்ட் ஆகிடுறாங்க. அண்ட் அவங்க லேண்டான இடத்த கண்டுபிடிச்ச மாயாவி உள்ளே போது ஜூலியும் ஜாக்கியும் அசர விடாமல் பண்ணி அவங்க கண் முன்னாடியே பன்னி சேவலோட அந்த பவரை ஆக்கிரமிச்சிடுறாரு. ஸோ இப்போதைக்கு அந்த 2 சக்திகளும் மாயாவி உடம்புக்கு வந்துச்சு. இந்த பன்னி சக்தியை யூஸ் பண்ணி உங்களை கொல்ல விட மாட்டேன்னு சொல்லி அவங்க பேசி பிடிக்கல. பீமா அந்த மந்திரப்பட்டியை வச்சு இந்த பக்கம் மாயாவியை கட்டி போட்டுடுறாரு. ஸோ அவனால் பவரை யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிள் இன்று போய் நாளை வான்னு சொல்லி கலாய்க்க அவனும் நான் உன்னை அப்புறமா மீட் பண்ணுற சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போதைக்கு 2 சக்திகள் மாயாவி கிட்டே கிடச்சிச்சு. ஸோ சக்திகள் இல்லாத அந்த மிருகத்தை வச்சு நாம் என்ன பண்ணுறது, ஸோ இது அந்த கிழவங்கிட்டே கொடுத்துலாம்னு சொல்லி அந்த 2 மிருகத்தையுமே கிழமை இப்போதைக்கு பாதுகாக்க ஆரம்பிக்கிறான். 2 சக்திகள் போயிடுச்சு. அடுத்ததை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி முயல் மந்திரக்களை தேடி போயிருக்காங்க. அந்த இடத்துலையுமே முயலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 முந்திரி கோட்டைகளும் வந்து சண்டை போட அடி வாங்குறதே இவங்க ஃபுல் டீம் ஒர்க்கப் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நம்ம மாயாவிக்கு செம்ம காண்டாயிடுது. இந்த முயலை தேடுற வேலை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ ஸ்கூலுக்கு போகிற வேலையை பாருன்னு சொல்லி நம்ம ஜூலியை லைப்ரரியில் இறக்கி விட்றாங்க. அவள் போகிற வழியில் ஒரு ஃபுட்பால் டீம் பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்பால் டீமில் தான் கீர்த்திங்கிற ஒரு பையன் கூட இந்த பக்கம் ஜூலி ஃப்ரெண்ட் ஆகிறா. ஸோ அந்த கீர்த்தி பையனை அந்த ஃபுட்பால் டீமில் எல்லாருமே வேலைக்காரமாக தான் நடத்திட்டு இருக்காங்க. பட் இவனுக்கே மிகப்பெரிய பிளேயர் ஆகணுங்கிற ஆசை. அப்போ தான் அந்த கோச் நீ மறக்காமல் லக்கிக்கு சோறு ஊட்டுற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல, லக்கி யாருன்னு சொல்லி எட்டி பார்த்தா அது ஒரு வகையான முயல். ஒருவேளை இதுதான் நம்ம தேடி வந்த முயலாக இருக்கும்னு சொல்லி நம்ம ஜூலி அதை பயமுறுத்தி அதுக்குள்ளே இருக்க அந்த சக்தியை வெளிப்படுத்திடுறான். ஸோ லக்கி ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம ஜாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிளோட அந்த ஹெல்ப் மூலியமாக கேரட்ஸை வச்சு எப்படியோ அந்த முயலை பிடிச்சிடுறாங்க. அந்த முயல் சும்மா இருக்குமா, முடிஞ்சா போடுறான்னு சொல்லி ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஜூலியும் ஸ்கேட்டிங் ஐடியாவெல்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ நம்ம ஜாக்கியை வச்சு அந்த முயலை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளே இந்த பக்கம் மாயாவி அந்த முயலை ஆட்டி போட்டுடுறான்னு. ஸோ முயலை பார்த்துக்க கூட உனக்கு துப்பு இல்லை, நீ இந்த டீம்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கீர்த்தியை அந்த ஃபுட்பால் டீம்லேருந்தே தூக்கி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு அவன் முயலை தேடிட்டு இருக்கும்போது மாயாவி கையில் அந்த முயல் இருக்கிறத பார்த்துடுறான். மாயாவி அந்த மேஜிக் எடுக்கிற அந்த சமயத்தில் கரெக்டாக இவன் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண கரெக்டாக ஜாக்கி அந்த முயலை ஆட்டி போட்டு அங்கே கிளம்பிடுறாரு. உன்னால தான் அந்த முயலை இழந்தேன், உன்னால தான் அந்த திரும்ப பெறுவேன்னு சொல்லி இவனை கட்டி போட்டு மிரட்டி அந்த முயலை கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம ஜாக்கி கிட்ட ஆர்டர் கொடுக்க, ஜாக்கி தான் நல்லா ஒன்றாச்சுல பக்காவாக ஒரு பிளானை போட்டு டூப்ளிகேட் முயலை கொடுத்து அங்கேருந்து எஸ்கேப் பார்க்க ட்ரை பண்ணுறாரு. பட் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி நம்ம கீர்த்தி அந்த முயலை யூஸ் பண்ணி எனக்கு மேட்ச் இருக்கேன், அந்த மேட்ச்சில் நான் ஜெயிச்சே தருவேன்னு சொல்லி அந்த முயலை வச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் பங்கேற்றுக்கிறாரு. அவர் தோக்கு போகிற டீமை பற்றினா கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிக்க வைக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த ஃபுட்பால் டீமில் ஃபுட்பால் பிளேயர்ஸாகவே சப்புனி மங்குனி பார்த்தீங்கன்னா பங்கெடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் மாயாவிக்கும் அங்கிளுக்கும் ஒரு மிகப்பெரிய போரே நடக்கும். மாயாவிக்குள்ளே இப்போதைக்கு 2 மந்திரக்கள் சக்தி இருக்க அந்த காலத்தினால அங்கிள் ஆல்மோஸ்ட் தோக்குற நிலைமைக்கு வந்துடுவார். பட் சேர் லீடர்ஸை ஹியூமோ கோயே பாபிசா அப்படின்னு சொல்லப்படுற அந்த மந்திர வார்த்தையை சொல்ல வச்சு ஜூலி எப்படியோ அங்கிளை ஜெயிக்க வச்சிருவாங்க.
செல்வா. ஸோ இப்போதைக்கு மாயாவியே அங்கிள் ஜெயிச்சிட்டாரு. அதே மாதிரி ஃபுட்பால் டீமில் ஆப்வியஸ்லி மற்றவங்க எல்லாருமே சுப்பினி சப்பினி மங்கினியாக போட்டு எடுத்துட்டாங்க. கிட்ட இருக்க அந்த முயலையுமே ஆப்வியஸ்லி நம்ம ஜாக்கி எடுத்துருப்பாரு. ஸோ ஃபைனல் பாயிண்ட்டை நான் தனியாகவே ஜெயிச்சு காட்டுறேன், என் திறமை மூலியமாக ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி அந்த ஃபுட்பால் மேட்சை தனியாலாவே கீர்த்தி ஜெயிச்சு கொடுத்து அவருக்கான அந்த பெருமையும் அவருக்கான அந்த திறமையுமே பார்த்தீங்கன்னா தக்க வச்சிருப்பாரு. அண்ட் இந்த முயல் வந்து எங்களுக்கு லக்கி கிடையாது, கீர்த்தி தான் எங்களுக்கு லக்கின்னு சொல்லி அந்த ஃபுட்பால் டீமே கம்ப்ளீட்டாக மாற இந்த பக்கம் ஜாக்கி கிட்ட ஃபைனலி அந்த முயல் மந்திரங்களோட சக்தியுமே கிடைச்சது. அடுத்து ஆடு மந்திரங்களோட சக்தி. ஸோ அந்த ஆடு தேடி எப்படியும் நம்ம ஜாக்கி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. வழக்கு போல இந்த 3 சுப்பினி சப்பினி மங்குனியுமே பார்த்தீங்கன்னா சண்டை போட வர ஜாக்கியை அடிச்சு ஓட விட்டுறாரு. இவங்க எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்காங்க, இனிமேல் உங்களை நம்பவே முடியாதுன்னு சொல்லி மாயாவி இவங்க 3 பேரையுமே ஒரு இருளான இடத்துல அடைச்சி வச்சுட்டு விகடநாதனோட அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி ஷேடோ கான்ஸை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாரு. இப்போதைக்கு ஷேடோ கான்ஸை தன்னுடைய அடிமையாக யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அந்த ஆடை ஆட்டி போட ட்ரை பண்ணுறாரு. ஆடை அதோடைய உடலை விட்டு ஆன்மாவை வெளியில் சுற்றிட்டு இருக்கேன். அதை கனவு உலகத்துக்குள்ள வர வச்சு மட்டும்தான் பிடிக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு ஜூலி தூங்கி கனவு கண்டு அதன் மூலியமாக அந்த ஆட்டுக்கு எல்லா விஷயங்களுமே சொல்லி புரிய வச்சிடுறான். அண்ட் இவங்களை நம்பலாம் சொல்லி அந்த ஆடும் அந்த ஆன்மாவை தன்னுடைய உடலை ஒன்றா சேர்க்க போகுது. அண்ட் ஷேடோ கான்ஸுமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குறாங்க. ஜாக்கி சான் 2 சீசனுக்கு முன்னாடியே ஷேடோ கான்ஸை பார்த்துட்டான்டா, தக்காளி தொக்குங்களான்னு சொல்லி போட்டு எல்லாருமே அடித்து நொறுக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக மாயாவி உள்ளே போந்து அந்த ஆடு மந்திரங்களோட சக்தியுமே எடுத்துடுறாரு. அதை தடுக்க வந்து நம்ம ஜூலி அண்ட் ஜாக்கி உடம்புல இருக்க அந்த ஆன்மாவை வெளியில் எடுத்து 2 பேரும் உடம்புக்குள்ளேயுமே அவங்க திரும்ப போகாத மாதிரி ஒரு முடிவு மந்திரத்தையுமே போட்டுட்டு போயிடுறாரு. இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கிள் அந்த முடிவு மந்திரத்தை பிரேக் பண்ணி இவங்க ஆன்மாவை அந்த உடலுக்குள்ள அனுப்பி வைக்க ஜாக்கியோட உடம்பு ஜூலிக்கிட்டையும் ஜூலியோட உடம்பு ஜாக்கி கிட்டையும் மாறி போயிடுது. நீங்கள் உசுரோட வந்ததே பெரிய விஷயம், சரி இப்போதைக்கு அந்த ஆடு மந்திரங்கள் சக்தி கிடைச்சா மட்டும் தான் 2 பேருமே திரும்ப டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கிள் இப்போதைக்கு மாயாவை தேடி போறாரு. மாயாவே அந்த ஆடு மந்திரங்களோட சக்தியை யூஸ் பண்ணி மற்ற மந்திரங்கள் எங்கே இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆன்மாவை சுற்றிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டா நம்ம அங்கிள் மாயாவி உடம்புல இருக்க அந்த சக்தியை எடுத்துட்டு அதை திரும்ப அந்த ஆட்டுக்கிட்டே கொடுக்க அந்த ஆட்டோட ஆன்மா இப்போதைக்கு அந்த ஆட்டுக்குள்ளேயே போயிடுது. அண்ட் மாயாவி திரும்ப நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு முடிவு மந்திரத்தை போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கிள் கில்லாடின்னு சொல்லி அப்பப்போ ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ மாயாவேல திரும்ப அவன் உடம்புக்குள்ள போக முடியல, சுப்பினி சப்பினி மங்கினி வர வச்சு மந்திரத்தை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் உள்ளே போக மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி ஆடு மந்திரங்களோட சக்தியுமே இப்போதைக்கு ஜாக்கி கையில் கிடச்சிருச்சு. அடுத்து பாம்பு மந்திரங்கள், அது இந்தியாவில் இருக்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாம்பை ஒவ்வொரு கூடையாக வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. அங்கே பீமாவோட அம்மாவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து சேர்ந்துடுறாங்க. பீமாவோட அம்மாவுக்கும் அங்களுக்கும் தான் அப்பப்போ முட்டிக்குமே, அப்படியே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க அந்த கேப்பில் ஒரு பாம்பு பட்டுன்னு நம்ம ஜாக்கி பார்த்தீங்கன்னா போட்டுருச்சு. விஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எப்படியோ ஜாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுப்பினி சப்பினி மங்கினியை போட்டு பொழந்து கட்டுறாரு. அங்கிளுமே மந்திர சக்தி இருக்க அந்த பாம்பை கண்டுபிடிச்சிட்டாரு. இதுதான் அந்த பாம்பா வட்டாமாப்பில் டெருன்னு சொல்லி அந்த பக்கம் அவங்க 3 பேருமே கிளம்ப அப்புறம் தான் தெரிய வருது அந்த மந்திர சக்தி இருக்க பாம்பு பிறக்கவே இல்லை, அது முட்டைக்குள்ளே தான் இருக்குது. அந்த பாம்பு முட்டையை அங்கிள் எடுத்துக்கிட்டே இப்போதைக்கு எல்லாருமே அவங்களுடைய ஹோட்டலுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த இடத்துல நடந்த சண்டையில் அந்த பீமாவோட அம்மா அங்கிள் கூட காண்டாகி அங்கிளோட ரூமுக்குள்ளே போய் ஒரே தலைவலியாக இருக்குது, இந்த பாம்பு முட்டையை தொட்டு அதை டீ குடித்தா இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லி அதோடைய ஓட டீ கூட மர்ச் பண்ணி குடிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இன்விசிபிள் பவர் கிடைக்குது. அந்த இன்விசிபிள் பவரை யூஸ் பண்ணி பீமாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவிடாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ பீமா எப்போதுமே அவங்க அம்மா தான் கூடவே இருக்க விஷயம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதாவது இன்னும் அவனை குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே பிடிக்கல அவனுக்கு. அதை ப்ரூவ் பண்ணி தின்னு சொல்லி ஒரு சான்ஸாக பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த பக்கம் வழக்கம் போல அந்த 3 பேருமே வந்து நம்ம ஜாக்கி கிட்ட இருக்க முட்டையை ஆட்ட போட ட்ரை பண்ணுறாங்க. அந்த முட்டை அங்கிட்டு இங்கிட்டு பாஞ்சு எப்படி அதுக்குள்ளே இருக்க அந்த குட்டி பாம்பு பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாகவே வெளியில் வருது. அதை ஃபாலோ பண்ணி ஜூலி போக இந்த 3 பேரையுமே அங்கிள் பீமா ஜாக்கி சமாளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பீமாவோட அம்மாவுக்கே ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் பீமா உள்ளே பூந்து ஆப்பனண்ட்டை போட்டு பொழது கட்டாரு. அப்போ தான் அவங்க அம்மாவுக்கே புரியுது இவன் சின்ன பையன் இல்லை, நான் உன்னை இனிமேல் திட்ட மாட்டேன், நீ உன் இஷ்டப்படி இருறா ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த பாம்பையுமே நம்ம ஜாக்கி கண்ட்ரோல் எடுத்துடுறாரு. அங்கிள் தன்னுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பீமாவோட அம்மாவை திரும்ப கண்ணுக்கு தேடுற மாதிரி மாற்றுறாங்க. பட் என்ன, அவருக்கு பாம்பு தோல் வந்துடுது. அதனால திரும்ப நம்ம அங்கிளுக்கும் பீமாவோட அம்மாவுக்கும் சண்டை தான். இந்த சமயத்தில் தான் கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ கிறிஸ்மஸ் தாத்தாவோட அந்த நல்ல சக்தியை நான் எடுத்து நான் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறுவேன், அந்த டாக்ஸி பவரை இன்னும் அதிகமாக்குவேன்னு சொல்லி மாயாவி இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்தீங்கன்னா கடத்தி கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்கான். அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த எல்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவை கண்டுபிடிச்சே தீர்னு சொல்லி நம்ம அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்க ஃபர்ஸ்ட் நம்ம ஜூலி இதெல்லாமே கட்டுக்கதை தான் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய இந்த இடத்த போய் பார்க்கும்போது அவங்களுடைய உண்மையான பவரே புரியுது. ஸோ அதுக்கப்புறம் எல்ஸை யூஸ் பண்ணி இந்த ஜாக்கி சானோட இந்த ஜே டீமை ஒன்றா சேர்க்கறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு சப்ஸ்டிடியூட்டாக நம்ம பீமாவை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சாண்டா கிளாஸாகவே மாற்றிருப்பாங்க. பீமா ஜூலி பாபு 3 பேருமே அந்த ப்ரெசன்ஸை டெலிவர் பண்ணுறது வேலையை பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் மற்ற ஜே டீம் ஒன்றா சேர்ந்து இந்த பக்கம் நம்ம மாயாவியை அடித்து போட ட்ரை பண்ணும்போது ஆப்வியஸ்லி நம்ம அங்கிள் மந்திரத்தால் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி மாயாவியை வழக்கம் போல் டிஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாண்டா கிளாஸுமே பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருப்பாரு. இந்த இடத்துல தான் நம்ம ஜாக்கிக்கும் கல்லிராணிக்கும் ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி மலர்ந்துருக்கும். அண்ட் என்ன தான் எலியும் பூனியுமா நம்ம அங்கிள் அண்ட் பீமாவோட அம்மா சண்டை போட்டு இருந்தாலும் 2 பேருமே கிஃப்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு ஃபீல் குட் எபிசோட் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தொடர்ந்து இப்போதைக்கு குதிரை மந்திரங்கள் எடுத்தாகணும். ஸோ அந்த இடத்துல வால்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அடியாட்களும் இல்லை, காசும் இல்லை, வேறு
வழியே இல்லைன்னு சொல்லி பசிக்காக சின்ன சின்ன கடைகளில் பார்த்தீங்கன்னா கை வைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் தப்பிச்சு ஓடும்போது தான் மாயாவி மீட் பண்ணி டே குள்ள பயிலே உன்னால் தானே என்னுடைய அடியாட்களை இழந்தேன், அவங்களை திரும்ப கூட்டுறான்னு சொல்லி வால்டர் மாயாவியை குள்ளம் சொல்லி கலாச்சிட்டு இருக்கேன். மாயாவி என்னையோட குள்ளன்னு சொல்ற, தக்காளி உன்ன குள்ளமா மாத்துறேன்னு இந்த பக்கம் வால்டரை குட்டி பையனை மாற்றி விட்டுருவாங்க. வால்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, வர வழியே இல்லை சரணஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கி கிட்டே ஹெல்ப் கேட்க போயிட்டு இருப்பாரு. அது இருக்காடம் தெரிஞ்சுக்கிட்டு ஜாக்கி அண்ட் அங்கிள் கிளம்ப ஜூலியுமே கூட வரேன்னு சொல்வா. ஜாக்கி உடனே நீ இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜூலி கிட்ட சொல்லிட்டாங்க. அது கிளம்பி போக டக்குன்னு வளர்ந்து காமிக்கிறேன்னு சொல்லி அங்கிளோட அந்த மேஜிக்கை வச்சு தனக்கான ஒரு போர்ஷனை ரெடி பண்ணுறான். அது ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ வழக்கம் போல எப்படியாச்சும் ஒளிஞ்சு நெளிஞ்சாவது ஜாக்கி கூட ஒன்றா சேர்ந்து அந்த ட்ரிப்பை பங்கேற்றணும்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகிறேன். ஸோ அந்த சமயத்தில் கரெக்டாக வால்டருக்கும் இவங்க குதிரை மந்திரக்களை தேடி தான் போகிறாங்க. அது இருந்தால் என்னை நானே சரி பண்ணிக்க முடியும், யார்கிட்டையுமே ஹெல்ப் கேட்க தேவையில்லைன்னு சொல்லி நம்ம ஜூலி ஒழிஞ்சிக்கிட்ட மாதிரியே வால்டரும் ஒழிஞ்சிக்கிறாரு. அண்ட் எல்லாருமே ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது ஆப்வியஸ்லி இவங்க 2 பேருமே ஒழிஞ்சிருக்க அந்த விஷயமும் தெரிய வந்துடுது. இவங்க 2 பேருமே பாதுகாக்க சொல்லி நம்ம பீமா கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு எப்படி அந்த குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு ரேஸ் பந்தய குதிரை, அதாவது ஓட்ட பந்தய குதிரை. அதை நம்ம ஜாக்கியை ஆட்டிய போட இந்த பக்கம் மாயாவி உள்ள போது நம்ம அங்கிளை கல்லா மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஜூலி தனக்கு தானே போட்டால் அந்த வளர்ற மந்திரம் தானாக நிற்காம தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கா. கிட்டத்தட்ட காட்ஸிலா ஹைட்டுக்கு வளர்ந்துட்டானா யோசிச்சு பாருங்க. மாயாவி உனக்கு டஃப் கொடுக்க நான் ஒருத்தவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி ஒரு பரங்கிக்கா மண்டையனை கூட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் ஜூலி கூட சண்டை போட வைக்க ஜூலி மற்றவங்க கையில் இருக்க அந்த குதிரையை தன்னுடைய பேக்கெட்டில் சேஃபாக வச்சுக்கிறான். ஸோ குதிரை இப்போ அவகிட்ட இருக்க அந்த காரணத்தினால ஆப்வியஸ்லி இவளுக்கு எந்த ஒரு அடியுமே படாது. ஸோ இறங்கி அந்த பரங்கிக்கா மண்டையனை போட்டு பொழந்து கட்டுறான். அந்த பக்கம் நம்ம அங்கிள் கூட மாயாவி ஒன்றா சேர்ந்து அவனை கல்லா மாற்ற ட்ரை பண்ண அங்கிளுமே அதே மந்திரத்தை போடுறாரு. அதனால் இப்போதைக்கு 2 பேருமே மாறி மாறி கல்லா மாறிடுறாங்க. ஜூலிக்கு ஹெல்ப் பண்ண ஜாக்கியும் அந்த குதிரையை எடுக்கிறதுக்காக வால்டரும் இப்போதைக்கு ஜூலியோட உடம்புல கிளைம் பண்ணி எப்படியோ அந்த வால்டர் பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த குதிரையை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அதோடைய சக்தியை யூஸ் பண்ணி பார்க்க இந்த பக்கம் வால்டரோட அந்த கையில் அடிபட்டிருக்க அந்த குட்டி காயை மட்டும்தான் மறையதை தவிர்த்து இவன் அவருடைய பழைய ஃபார்முக்கு மாறலை. ஏன்னா குதிரைக்கு அந்த ஒரு சக்தி கிடையாது. உங்கள் உடம்புல இருக்க அந்த வெட்டு காயங்கள் இருமல் காய்ச்சல் ஜலதோஷம் சொல்லி அதை மட்டும் தான் சரி பண்ணும். அந்த விஷயம் வால்டருக்கு பாவம் தெரியாமல் போயிடுச்சு. ஜூலி எப்படியோ சண்டை போட்டு அந்த பரங்கி காமெடியை பார்த்தீங்கன்னா தோக்கச்சிடுறாங்க. ஆல்சோ மாயாவியுமே தோக்கடிக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் மாயாவி கல்லா இருந்தாலும் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து எப்படியோ மறைஞ்சு போயிடுறாரு. ஜாக்கியுமே குதிரையை கண்ட்ரோல் எடுத்துறாரு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த பக்கம் நம்ம அங்கிள் ஜூலியை மட்டும் இல்லாமல் இந்த வால்டரையும் திரும்ப பெரிய ஆளாக மாற்றி விட்டுறாரு. வால்டர் குட்டியாக மாறதுக்கு முன்னாடி ஒரு திருட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த திருட்டுக்காக இப்போதைக்கு செக்ஷன் 13 இருக்கவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்து வால்டர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இதுக்கப்புறம் அவர் பெருசாக எங்கேயுமே பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டார். அடுத்து காலமாட்டோட சக்தி ஒரு ஹிமாலயன் மவுண்டனில் தான் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அவ்வளோ பெரிய ஒரு மலையை பார்த்தீங்கன்னா ஏறி கடற்கிறாங்க. அந்த மிருகத்தையுமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் இதை கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம மாயாவி திணறிட்டு இருக்காரு. அவருடைய அடியாட்களும் ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல கரெக்டாக ஹாஃப் உள்ள வந்து நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், எனக்கு அந்த கால மந்திரங்களோட சக்தியை மட்டும் கொடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. மாயாவி இந்த ஹாக்கோட அந்த சண்டை போடுற திறமையை பார்த்து நீ என் கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி உடனே ஹாக்ஃபுவை கொண்டையாவாக மாற்றி விட்டுறான். நல்லா பேர் வைக்கிறீங்களா தமிழில் சப்புனி சுப்புனி மங்குடி கொண்டையா. இந்த பக்கம் அங்கிள் மிருகத்துக்குள்ள அந்த சக்தி இருக்க அந்த காந்தனால் தான் மாயாவி அதை எடுத்துக்கிறான். அதை இன்னொரு இடத்துல மாற்றி வச்சா கண்டிப்பாக அவனுக்கு அடையாளம் தெரியாதுன்னு சொல்லி அங்கிள் தனக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த மிருகத்துக்குள்ளேயே போய் அந்த சக்தி எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இந்த மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்துக்குள்ளே இருக்க அந்த சக்தியை எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த சக்தியை ஆல்ரெடி இந்த அங்கிளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு, எங்கன்னு தெரியல. ஹாக்ஃபு நம்ம ஜாக்கி பீமாவை சமாளிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் மாயாவி அங்கிளோட மைண்டுக்குள்ளே போய் அவருடைய மொத்த ஆன்மா மைண்டையுமே பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ அங்கிளோட பிரச்சனையுமே இருக்காதுங்கிற மாதிரி தான் மாயாவி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ கால மந்திரங்களோட சக்தி இடம் மாறப்பட்டிருக்கு, அது எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும்னு இந்த பக்கம் பீமாவும் ஜூலியும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையே தெரிய வருது, அங்கிள் தான் அந்த சக்தியை தனக்குள்ளே எடுத்து வச்சிருக்காருன்னு. ஸோ கால மந்திரங்கள் சக்தி அங்கிளுக்குள்ளே தான் இருக்குது. அங்கிளோட அந்த தலையை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி ஜாக்கி எப்படியோ மாயாவியோட அந்த கோட்டைக்குள்ளே போய் அடிச்சு வச்சிருக்க அந்த அங்கிளோட தலையை பற்றினா ஆட்டிய போட்டு கொண்டு வந்துடுறாரு. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஹாக்ஃபு அங்கிளோட பாடியை ஆட்டிய போட்டுட்டு அகது கிளம்பி மாயாவி கிட்ட அதை சப்மிட் பண்ணிடுறான். ஸோ இப்போதைக்கு தலை வந்துருச்சு, பாடியை காணும். வேற வழியே இல்லை, அங்கிளோட ஹெல்ப் மூலிமா பீமா தான் இப்போதைக்கு மாற்று மன்றத்தை கண்டுபிடிச்சாகணும். ஸோ அவர் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஆப்வியஸ்லி நம்ம ஜாக்கி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சண்டை போட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் பீமா அவருடைய திறமையை யூஸ் பண்ணி அங்கிளோட தலையை விடுவிக்க அவர் டைரெக்டாக வந்து இந்த பக்கம் அங்கிளுக்கு உயிர் கொடுக்கறதுமே தாண்டி அவருக்குள்ளே இப்போதைக்கு கால மந்திரங்கள் சக்தி இருக்குது. பொதுவாக என் மனசு தங்கம் போட்டின்னு வந்துவிட்டா சிக்கம்னு சொல்லி இந்த பக்கம் ஹாக்குவை புரட்டி எடுத்துறாரு. அண்ட் மாயாவி இந்த பக்கம் பீமா வந்து பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டிடுறாரு. ஸோ பீமா பற்றிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பவர்ஃபுல் சாசராக மாறிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அங்கிள் இதை நம்ம உடம்புல வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால் இதை அந்த மிருகத்துக்கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்னு சொல்லி திரும்ப அவர் உடம்புல இருக்க அந்த சக்தியை மிருக உடம்புல மாற்றிக்கிட்டு அங்கே இருக்க அந்த மிருகத்தை எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு டேரெக்டாக கிளம்பி செக்ஷன் 13 போயிடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி மிருகங்களாக வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா மிருகங்களும் அந்த இடத்துல தான் சேஃப்டியாக இருக்குது. ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருக கதைகள் எல்லாத்தையுமே ஸ்கூலில் கொண்டு போய் சொல்ல அவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நான் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணியே தீர்வுன்னு சொல்லி ஜூலி அந்த செக்ஷன் 13 இருக்க எல்லா மிருகங்களையுமே
டைரெக்டாக அந்த ஸ்கூல் நடத்துகிற ஒரு எக்ஸிபிஷனில் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்க அந்த எல்லா மிருகங்களும் திருச்சோட ஆரம்பிக்குது. மாயாவிக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயமா மாறிச்சு. எல்லா மிருகங்களும் ஒரே இடத்துல இருக்கலாம் சும்மாவா. ஸோ தன்னுடைய அடியாட்களை அமுச்சு அந்த மிருகங்களை கலெக்ட் பண்ண சொல்கிறாரு. ராஜேஷ் ஆடை தேடி போக அந்த ஆடை தேடி நம்ம ஜாக்கி சானும் போய் ராஜேஷை டிஃபீட் பண்ணி ஆடை கூட்டிகிட்டு வந்துடுவார். ஜூலி எலியை தேடி போயிருப்பேன். அந்த இடத்துல ஹாக்ஃபு எலியை தேடி வந்திருக்க அந்த சமயத்தில் அந்த எலியை யூஸ் பண்ணி சூப்பர் மோஸுக்கு பவர் கொடுத்து அதை வச்சு ஹாக்ஃபு டிஃபீட் பண்ணி எப்படியோ அந்த எலியுமே காப்பாற்றிடுவாங்க. பீமா முயலை தேடி போயிருப்பான். ராசப்பா வேகத்தில் போகிறோன்னு சொல்லி வழிக்கு வந்து மண்டையை உடைக்க இந்த பக்கம் முயலுமே சேஃபு. அங்கிள் புளியை தேடி போயிருப்பார். ஆப்வியஸ்லி எதிரில் நிற்கிற சங்கரை சரியாக படிட்டு இந்த பக்கம் புளியுமே சேஃபாக கொண்டு வந்து இப்போதைக்கு கையில் கச்ச எல்லா மிருகங்களையுமே செக்ஷன் 13 பத்திரமா வச்சுடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஜூலி தான். சில மிருகங்கள் மிஸ்ஸிங், அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உனக்கிட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி ஜாக்கி அந்த செக்ஷன் 13 வெளில வர அந்த சமயத்தில் ஜூலி தொலைஞ்சு போனால் எப்படி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லி அந்த ஸ்கூபின்னு சொல்லப்படுற அந்த இம்மோர்டாலிட்டி பவர் இருக்க நாய்க்கு வந்து பற்றி தான் சொல்லி கொடுத்துருப்பான். அதை யூஸ் பண்ணி அந்த நாய் மற்ற எல்லா மிருகங்களுமே வீட்டுக்கே கூட்டு வந்திருக்கும். அதனால ஜாக்கிக்கு ஜூலி மேலே இருக்க அந்த கோவம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. ஸோ எல்லா மிருகங்களும் இப்போதைக்கு செக்ஷன் 13 சேஃபாகவே ரிட்டர்ன் ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே பிடிச்சாச்சு. ஃபைனலாக இருக்கிறது டிராகன் மந்திரங்கள் மட்டும்தான். ஸோ அது ஒரு டிராகனோட உடம்புக்கு தான் போகவே முடியும். ஆனால் பூமியில் டிராகன் அழிஞ்சு பல வருஷங்கள் ஆகியிருக்க அந்த காரணத்தினால அந்த சக்தி மட்டும் அனாமத்தான் சுற்றிட்டு இருக்கு. அதனால் மாயாவி ஒரு பக்கமான பிளானை போட்டு ஷிண்டு ஒரு டிராகன் தானே, அதை பூமிக்கு வர வச்சு ஷிண்டுவோட உடம்புல அந்த பவரை ஏற்றி அந்த பவரை நம்ம எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டு ஷிண்டுக்கிட்டே டீல் போடுறான். எந்த முட்டாபியஸும் இந்த போது ஒரு டீலை ஷிண்டு கிட்ட போய் போட மாட்டான். ஷிண்டு எல்லா சக்தியும் தனக்கு வேணும் தான் நினைப்பான். ஸோ அதன்படி இந்த பக்கம் நம்ம மாயாவி எப்படியோ ஷிண்டுவை போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறான். ஷிண்டுவும் வெளியில் வந்துட்டு அப்புறம் அந்த டிராகன் சக்தியை உடம்புக்கு போகிறதையுமே தாண்டி தக்காளி மாயாவி உன்கிட்டே 2 சக்தி எனக்கு சொந்தமானது இருக்குடா, அதையுமே எடுத்துக்கிறேன்னு சொல்லி பண்ணி சேவல் சக்தியை ஆப்வியஸ்லி அவ தனக்குள்ளேயே வாங்கிக்கிறான். அண்ட் செக்ஷன் 13 இருக்க இடமும் கண்டிப்பாக இந்த பக்கம் ஷிண்டுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதனால் அங்கே போய் மற்ற மிருகங்களையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறான். இதை புரிச்சுக்கிட்ட நம்ம ஜாக்கி எல்லா மிருகங்களுமே கூட்டிகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. டேரெக்டாக ஜூ கிட்ட போக அந்த இடத்துல ஷிண்டு பக்காவாக பிளான் பண்ணி ஜாக்கியை மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா மிருகங்களுமே ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சிடுறான். அது மூலிமா ஆப்வியஸ்லி அந்த எல்லா மிருகங்களோட சக்தியுமே இந்த பக்கம் ஷிண்டு தனக்குள்ளேயே வாங்கிக்கிறான். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது எப்படியாச்சும் ஷிண்டுவை டிஃபீட் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த பழைய மந்திரம் அழிஞ்சு பல வருஷங்களாவது. ஆனால் அந்த பழைய மந்திரம் தெரிஞ்ச ஒரு வேஸ்ட் பீஸ் இருக்காங்கள அந்த பரங்கிக்கா மண்டியங்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி ஆப்வியஸ்லி அந்த அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவிக்கிட்டே ஹெல்ப் கேட்க போகிறாரு. அவங்களை அடிக்கிறதுக்காக சுப்பனி மங்கனி கொண்டையாவை இறக்க இந்த மாயாவியோட சக்தியை யூஸ் பண்ணியே அந்த எல்லாரையுமே அவங்களோட பழைய ஃபார்முக்கு மாற்றி விட்டுறாரு நம்ம அங்கிள். மாயாவி எத்தனை பிளானை போட்டாலும் அதை ஈஸியாகவே நம்ம அங்கிள் நவுத்தி போட்டு நீ எப்போ அந்த பழைய வித்தையை கற்றுக்கிட்ட அந்த வித்தையை எனக்கும் சொல்லிக் கொடு, அது இருந்தால் மட்டும்தான் ஷிண்டுவை டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லி எப்படியோ நம்ம மாயாவியை மிரட்டி அந்த வித்தையை அந்த மந்திரத்தை அங்கிள் கற்றுக்கிறாரு. அவர் தனியாக கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி அவர் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தையே சேர்த்து நல்ல சக்தி எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு இந்த பக்கம் ஷெண்டுவை பழங்காலத்தில் எப்படி அடைச்சாங்களோ அதே மெத்தடை அங்கிள் மாடர்ன் டைமில் யூஸ் பண்ணி ஆப்வியஸ்லி ஷெண்டுவை கல்லா மாற்றிடுறான். அண்ட் பழங்காலத்தில் ஷெண்டு கல்லா மாறிட்ட அப்புறம் அவளுக்குள்ளே இருக்க எல்லா சக்தியுமே மந்திரக்கல் ஃபார்ம் எடுத்துருக்குள்ள அதே மாதிரி இப்போவும் அவளுக்குள்ளே இருக்க எல்லா சக்தியுமே மந்திரக்கல் ஃபார்மை எடுக்க மந்திரக்கல்லும் உருவாகியாச்சு, ஷெண்டுவும் டிஃபீட் பண்ணப்பட்டாச்சுன்னு சொல்லி அது ஒரே கல்லில் 2 மாங்காய் கதையாக மாறிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன செக்ஷன் 13 ஆப்வியஸ்லி நம்ம ஷெண்டுவை அடிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாமல் மந்திரக்கற்களையுமே கண்ட்ரோலில் எடுத்துடுறாங்க. அண்ட் அங்கிளுமே டாக்டர் ஸ்டேஞ்ச் லெவலுக்கு ஒரு சாஸ்திர சுப்ரீமாக மாறது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு தத்துவத்தையுமே சொல்கிறாரு. மந்திரத்தால் மட்டும்தான் அழிக்க முடியும். அண்ட் அதோட இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக முடியுது. உண்மையில ஒரு சம தரமான சீசன். மாயாவி வர்சஸ் அங்கிள்லாம் வரும்போது சூப்பராக இருக்குங்க. அங்கிள்லாம் கொடுக்குற அந்த கவுண்டர் இருக்கு வெறி தனமாக இருக்கும். டைம் கிடைச்சா மறக்காம இந்த சீசனை தமிழில் பாருங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு ரொம்பவே கட் ஷார்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சீசன் பார்த்தவங்க உங்களுக்கு தாத்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் அதை லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசை பண்ண வீடியோ எல்லாமே போய்ட்டு வந்திருக்கேன். ஹேப்பன் கைஸ்.